நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம முழுக்க முழுக்க பேச போறது அண்ணன் சீமானை பத்தி தான். ஏன் சீமானை பத்தி பேசணும்னா, இந்த விஷயத்தை எடுக்காமயே இருந்தேன். காரணம் என்னன்னா, நாளுக்கு நாள் இது அதிகரிச்சுட்டே இருக்கு. அந்த சேனல்ல போனா அவ்வளவு காசு 200 கோடி ரூபாய் அண்ணன் வாங்கிட்டாரு, பொட்டி வாங்கி அப்படியே நல்லா பேக் பண்ணி வச்சுக்கிட்டாரு. இந்த பக்கம் போனா ஒரு 300 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு, சபரீசன் வாங்கிட்டாரு, அப்படி இப்படின்னு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, ரைட்டுங்க. நான் பேச வர்றது இன்னைக்கு டேட்டாவை வச்சு பேசல. டேட்டா இவ்வளவு லேக், இவ்வளவு பைசே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச வரல. நான் நெஞ்சுக்கு நெஞ்சா ஒரு மனசாட்சியோட நான் கேட்கிறேன். அது ஃபுல்லாவே இந்த வீடியோல பார்ப்போம். மனசாட்சியோட தான் நீங்க பாக்குறீங்க. இந்த பாக்குற நம்ம தம்பிகளும் இருப்பாங்க, நம்மளோட எதிரி கட்சிகளும் இருப்பாங்க, நம்ம தளபதி தொண்டர்களும் இருப்பாங்க, எல்லாருமே சேர்ந்து இருப்பாங்க. மேபி நான் சொல்றது வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இல்ல, ஒரு 1000 2000 பேர், ஒரு 20 30,000 பேர் பாக்குறீங்கன்னா அதுல மிக்ஸ்டா இருப்பீங்க. அவங்க ஒருவேளை இதை பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க இங்க எல்லாம் கேள்விப்படுறாங்களோ அவங்க கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேருங்க. அப்போ அவங்களுக்கு இந்த நான் கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கான்னு கேட்போம். இது எப்படின்னா, எதை சொல்றல, ஓகேங்க. நீங்க முறையா இந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணினா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்ந்துரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வீடியோ, அதாவது அந்த வீடியோக்கு எல்லாமே லைக் பண்ணி கொடுத்ததுனால நிறைய பேருக்கு சென்றடைஞ்சது மட்டும் இல்ல, நம்ம அண்ணனோட பேச்சுக்களும் அந்த விஷயமும் வந்து இப்போ கமெண்ட்ஸ்ல நம்ம பார்க்க முடியுது. எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றிகளுடன் வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பேச போறோம். இந்த பணம் வந்து வாங்கிட்டாங்க 100 கோடி ரூபாய், சபரீசன் மாப்பிள்ளை சார் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எல்லா மீடியாலையும் அதாங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நான் கேட்கிறேன், உண்மையிலுமே நீங்க போயிட்டு அங்க அந்த இடத்த வந்து நித்யானந்தா வச்சிருந்தாங்களே கேமரா பெட்ரூம்ல, அது மாதிரி நீங்க வச்சிருந்து பாத்தீங்களா? இல்ல பணத்தை வந்து நாக்க தொட்டு 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 எண்ணி கொடுத்தீங்களா? நாக்க தொட்டு தொட்டுனா புரியுதா? அது டபுள் மீனிங் கூட எடுத்துக்கலாம். இல்ல எடுத்து எண்ணி கொடுத்தீங்களா? சோ இது மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. நான் இப்போ ஒண்ணு கேட்க வரேன். யாரு காசு வாங்கினான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுங்க. இந்த ஒரு விஷயத்துல யாரு காசு வாங்கினாங்க நான் உண்மையிலேயே சொல்லட்டுமா? என்ன சைலண்ட்? அதுதாங்க, யாரு காசு வாங்கினாங்கன்னா நம்ம ஐடி விங்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்கல்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஐடி விங் வச்சிருப்பாங்க. அந்த ஐடி விங் தான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே கொண்டு போய் மக்களிடம் சேர்த்துறாங்க. அந்த சேர்த்துறவங்க எங்க போயிட்டாங்க? நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு ஐடி விங் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னா ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஐடி விங் இருக்கும். ராயப்பேட்டையில் இருக்கிற ஏடிஎம்கே ஆஃபீஸில் வந்து ஒரு சின்ன ரூமோ இல்லை பெரிய ரூமோ, அங்கே ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு லேப்டாப்பு இது மாதிரி வச்சு அங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திட்டு விஷயத்துக்கு போறேன். ஐடி விங்க அப்படின்னா என்ன? ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. தகவல் தொழில்நுட்பத்தை வச்சு நம்மை சார்ந்த கட்சிகள் எப்படி வளர்க்கலாம், நம்மை சார்ந்த கட்சிகள் தினமும் நடக்கிற நிகழ்வுகளை எடுத்து காட்டணும். அதே சமயத்துல நாங்க இந்த நிகழ்வுகள்லாம் எடுத்து காட்டுறதுனால என்ன, மக்கள் கிட்ட போய் சேரும். ஓட்டு போடுற மக்கள் கிட்ட ஓகே இந்த கட்சி இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, எங்க கட்சியில இவ்வளவு கூட்டணிகள் இருக்குது, எங்க கட்சியில இவ்வளவு ஓட் பேங்க் கரண்டா இருந்துகிட்டு இருக்கு, நாங்க இந்த இடத்துல இப்போ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் வந்து இருக்குது, இந்த இடத்துல எங்க தலைவர் இவ்வளவு பேசினாரு, அதுக்கு மக்கள் ரியாக்ஷன் பண்ணாங்க. இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஐடி விங்குள்ள இருக்கிற அட்மின் எல்லாம் பார்ப்பாங்க. அதை விட முக்கியமானது, கட்சியை சார்ந்த தகவல்கள், அந்த இன்ஃபர்மேஷன் எங்கிருந்து லீக் ஆயிடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு வேட்பாளர் பட்டியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க இந்த தொகுதிக்கு இந்த வேட்பாளர் தான், அந்த தொகுதிக்கு அந்த வேட்பாளர் தான் அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற டோட்டல் 234 தொகுதிகளையும் இது வந்து வச்சிருப்பாங்க. இப்படி வச்சிருக்கிற சமயத்துல ஓகே, இப்போ வந்து ஏடிஎம்கேக்கு ஈக்குவலான ஒரு தொகுதி வேட்பாளரை நிறுத்தும் போது இங்கிருந்து லீக் ஆயிடுச்சுன்னா ஏடிஎம்கே எங்க நிறுத்துறாங்க அப்படின்னு ஓ இவருக்கு நாம இவரை நிறுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனாலதான் வேட்பாளர் பட்டியல்ல யாரு முதல்ல யாரு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரிலீஸ் ஆகும். அது வந்து அம்மையார் காலத்துல இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர் வந்து கட்சியில கூட அங்க வேட்பாளர் பட்டியல் வந்து வெளியிடுவாங்க. அப்புறம் அதை பார்த்து திமுக வெளியிடும், திமுக பார்த்து ஏடிஎம்கே வெளியிடும். இப்படி மாத்தி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இது மாதிரி தரவுகள் எல்லாமே நாம வந்து சிஸ்டம் டிஜிட்டல்ல வந்து கேப்சர் பண்ணி வச்சு அது டெய்லியும் அப்டேட்டடா வச்சு டெய்லியும் நாம வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் ஐடி விங்கோட ஒட்டுமொத்தமான ஒர்க் வேலையாவே இருந்துகிட்டு இருக்குது. ஆனா இது மற்ற கட்சிகள் எல்லாமே தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் போடுவாங்க, ஃபேஸ்புக்ல இந்த போஸ்ட், அப்புறம் நம்ம வாட்ஸ்அப்ல வந்து ஷேரிங் அத்தனை ஷேரு, யூடியூப்ல வந்து டெய்லியும் வீடியோ, ஒருத்தவங்க சொன்னா உடனே அடிச்சு இன்னொன்னு தம்சம் பண்றது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ரிப்ளை கொடுக்கறதுக்கு டிஜிட்டல் மீடியாவை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம். கரெக்டுங்களா? இந்த விஷயங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் குறைஞ்சிக்கிட்டே வருது? அப்போ எங்கேயோ நம்ம விலை போய்கிட்டே இருக்கிறோம்.
இதை நாம களை எடுக்கணும் ஃபர்ஸ்ட். நாம் தமிழர் கட்சியில இருந்த ஐடி விங்கு இப்ப பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் பாருங்க, இடுமோகன் கார்த்தி, இப்படி விரலூட்டி என்ற மாதிரி நான் விரலூட்டு எண்ணிட்டு இருக்கேன்னா இது மாதிரி தாங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு 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 5000 6000 பேர் ஐடி விங்கில் இருக்கிற எல்லாருமே போஸ்ட் போட்டு இது பண்றங்கிற இடத்த இங்க கையை விட்டு என்ற அளவுக்கு இருக்கிற நம்ம ஐடி விங் எம்ப்ளாயிஸோ இல்ல அட்மினோ இவங்கெல்லாம் சமாளிக்க முடியுமா? அப்படி சமாளிக்கிற இடத்துல இருந்த நாம எங்க விட்டுட்டோம் அப்படிங்கிறத யோசிக்கிறோம். அப்போ இந்த பக்கம் இருந்த ஐடி விங் எல்லாருமே இங்க மூவ் ஆயிட்டாங்களா, இல்ல பணத்தை வாங்கிக்கிட்டு அங்க போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதே இல்லையா? அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரையும் சொல்றேன், பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் வாட்ஸ்அப்லயோ இல்ல நாம் தமிழர் கட்சி பத்தி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்தா உடனடியா ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதை விஷயங்களை படிச்சு 4 பேர்த்துக்கு சொல்லுங்க. நான் இப்பவும் சொல்றேன், நீங்களா ஒரு ஜிமெயில் ஐடி வச்சு ஒரு யூடியூப் ஆரம்பிங்க. அந்த யூடியூப்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த படிச்சு ரிசர்ச் பண்ணி பொய்யான தகவலை பரப்பாம அண்ணனுடைய சித்தாந்தங்களை தமிழ் தேசியத்தை பத்தி விரிவாக்கமா எடுத்து தயவு செஞ்சு வீடியோ போடுங்க. அங்க ஒரு 3 பேர் பார்த்தாலும் அது சந்தோஷம் தான். நீங்க உண்மையிலுமே நான் நம்புறேன் நீங்க பணத்துக்காக இது செய்யலின்ட்டு. அதனால இப்ப நான் ஆரம்பத்துல இருந்து 0ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இது போயிட்டு இருக்கு. இது சப்ஸ்கிரைப் பத்தி கவலை இல்லை. அன்னைக்கு 0 வியூஸ் கூட போயிருக்கு ஒரு வீடியோக்கு. அதை பத்தி நான் கவலையே படலையே. நமக்கு தேவை நாம பேச வேண்டியது ஒரு 2 பேர் பார்த்தாலும் சந்தோஷம் தான். ஒருத்தர் பார்த்தாங்க, 2 பேர் பார்த்தாங்க, 3 பேர் பார்த்தாங்க, இப்படியே ஆகி நிறைய வியூஸ் வர ஆரம்பிச்சு. வியூஸ் வர 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 நாம சொல்ல வந்த விஷயங்கள் போய் சேருது. இப்படி விஷயங்கள் ஐடி இங்க ஸ்ட்ராங் பண்ணா மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு நாம ஒரு அண்ணன் சீமானுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா பண்ண முடியும். அதனாலதான் சொல்றேன், நீங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு எனக்கு கொடுங்க. நாம இருக்கிற இந்த 4000 சப்ஸ்கிரைபருக்கு நாம கொடுப்போம். பாருங்கப்பா இப்படி ஒரு சேனல் இருக்குது, அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. இங்க இருக்க சப்ஸ்கிரைபர் அங்கேயும் வருவாங்க, அங்கேயும் இருப்பாங்க. அவங்க 10 பேர் இருக்காங்க. அதனாலதான் இங்க பணம் அப்படிங்கிற ஒரு பிரதானமான கருத்தோட தயவு செய்து யூடியூப் ஆரம்பிக்காதீங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோட கருத்துக்கள் பரவணும். அவர் 2026 ஜெயிக்கணும். அவர் ஒரு வலுவான ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வாங்க. உறுதியா நம்ம வெல்வோம். ஓகே, இப்போ ஐடி விங் எப்படி எப்படிலாம் செயல்படுது, என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பார்த்தாச்சு. நாம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? நாம பார்வையாளரா இருந்துகிட்டு ஒருத்தன் வீடியோ போடுறான்னா அவன் என்னத்துக்கு போடுறான், என்ன விஷயத்துக்கு போடுறான். இப்போ தளபதி விஜய் பத்தி ஒருத்தர் போட்டோன்னே உடனே போய் சண்டைய வேஷ்டிய மடிச்சு கட்டிட்டு போய் நின்னுக்கிறதாங்க. என்ன என்ன இங்க அண்ணன் சீமானை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அங்க தளபதி தொண்டர்களும் அப்படிதான் அங்க போய் நின்னுக்கிட்டு என்ன என்ன இதெல்லாம் என்னதா போச்சா, நீ பேசுறது சரியா, எங்கள் அணில் குஞ்சுங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி தொண்டர்கள் இங்க இருந்துட்டு பேசுறது. இந்த மாதிரி விஷயங்கள் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. நீங்க இப்படி சண்டை போட்டு இருக்கும் போதுதான் இவங்க இந்த பணப்பொட்டி விஷயத்த அசால்ட்டா தூக்கிட்டு போய் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அண்ணன் சீமான் மேல ஒரு கரும்புள்ளி குத்த ரெடியா இருக்கிறாங்க. நான் மறுபடியும் உங்ககிட்ட கேட்கிறேன், இப்போ இவ்வளவு பொட்டி வாங்கிட்டு அண்ணன் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நான் சொல்ற மாதிரி ஐடி விங் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எனக்கே இந்த விஷயத்த அடிச்சு துரைச்சு தூக்கி எஞ்சிருக்கலாம். ஆனா நாம யாருமே அது கண்டுக்காத போனதுனால இன்னைக்கு ஒவ்வொரு மீடியாக்காரனும் எடுத்து பேசிட்டு இருக்கான். 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாருங்க, பேச்சு எல்லாம் சூப்பரா எல்லாம் ப்ராப்பரா முடிஞ்சிருச்சு. நேரா இவர்கிட்ட இருந்து வாங்காம, சபரீஷன் அவர்கிட்ட இருந்து நேரா வாங்காம வேற மறைமுகமா பணத்தை கொடுத்து பொட்டி வாங்கிட்டாருங்க. அவர் பொட்டி வாங்கின அடுத்த நாளே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சுட்டு வெளியே வந்த உடனேமே தளபதி விஜய் அடின்னு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, சீமான் அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் ஆரம்பத்துல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது காரணமே நம்ம நாட்டு மக்களுக்காக, நம்மளோட தமிழ் இனத்துக்காக பாடுபட்டவர். அவர் நெஞ்சு வெடிக்க உறக்க கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயத்த கொஞ்சம் கூட தெரியலையா? அவன் அசால்ட்டா பேசிட்டு அப்படி ஜாலியா பேசிட்டு போறான் அரசியலோட அந்த பிரச்சாரத்துல. நீங்க அவர் நெஞ்சு தொண்டை அந்த நரம்பு புட்டைக்க கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த உணர்வு, அதாவது ஒருத்தர் மேல பாசம் வச்சாதாங்க அந்த மாதிரி ஒரு பேச்சே வரும். உண்மையிலுமே சொல்றேன். இப்போ பெத்த பையன் இருக்கிறான்னா, அப்பா அம்மா அங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள பத்தி தப்பான வார்த்தைகளை யாராச்சும் சொல்லும் போது உடனே பையனுக்கு கோவம் வருமா வராதா? அதாவது மானம் உள்ள உண்மையான அப்பா அம்மாவை நேசிக்கிற பையனுக்கு கோபம் வரதான் செய்யும். அது மாதிரிதான் அந்த பையன் மாதிரிதான் சீமான் அண்ணன் பெத்த அப்பா அம்மா ஸ்தானத்துல நம்மள வச்சிருக்காரு. தயவுசெய்து புரிஞ்சுங்க. அந்த ஸ்தானத்துல வச்சிருந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா நின்று பேசிட்டு இருக்காரு. எவனுக்கும் விலை போகிற அப்படி இருந்தா எனக்கே விலை போயிருப்பாரு. அது இத்தனை வருஷம் தான். அந்த 100 கோடி ரூபாய் அவரு இதுக்கு முன்னாடி இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு 100 கோடி ரூபாய் வாங்கியிருக்கலாமே. ஆரம்பத்துல பயங்கர டிமாண்டோட இருந்துச்சு போன தரம்லாம். அந்த ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இடைத்தேர்தல் வரும்போதும் சரி, பை எலெக்ஷன் அப்போ வந்தது அப்ப எல்லாமே கேட்டாங்களே. ஆனா அண்ணா அசைஞ்சு கொடுக்கலையே.
கொடுத்தாரா? கொடுத்தனா அன்னைக்கே மூட்டை கட்டிட்டு அன்னைக்கே போயிருந்துக்கிட்டு நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் போட்டேன், அது மாதிரி போயிட்டு காலை ஆட்டிட்டியாப்பா, இப்போ ஐபிஎல் மேட்ச் வருதுப்பா, அதுக்கு ஜாலியாக இருக்கல, எங்கே போகலாம், வெளிநாட்டுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூர் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜாலியாக இருந்துக்கிட்டு அப்படியே அரசியல் வேடிக்கை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாமே. நீங்க பேசுற மாதிரி நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்து பேசிடணும், இவங்களுக்கு ஒரு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேல ஊர்வலம் விட்டுறணும் அண்ணன் சீமானன். அதுதானே வேணும். அது இங்க நடக்காது. உண்மையிலும் சொல்றேன், நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு நான் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதே சமயத்துல நீங்களும் இதுக்கான உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் சீமான் பக்கம் வாங்க. அதே சமயத்துல யாரையும் எதுக்காகவும் போயிட்டு தேவையில்லாம சண்டை போடுங்க. சண்டை போடுறதுன்னா கருத்தியல் ரீதியா சண்டை போடுங்க. ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாங்கன்னா அந்த கருத்து மட்டும்தான், அந்த மனுஷன் மறைஞ்சிடணும். அந்த மனிதன் யாரு சொன்னாரோ அவரோட முகம் மறைந்து அந்த கருத்து மட்டும்தான் கண்ணு முன்னாடி இருக்கணும். அந்த கருத்துக்கு பதில் கருத்து உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுன்னா வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு தான் இருக்கணும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்து கண்டபடி அவனை பேசிக்கிட்டு இருந்தா அது என்ன அர்த்தம்? அது அந்த சண்டை அந்த ஒரு 2 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். ஆனா அந்த கருத்து அங்கேயே தான் நிற்கும். அந்த கருத்துக்கு பதில் சொல்ற வரைக்குமே அந்த கருத்து அங்கேயே இருக்கும். அப்படிதான் இப்ப டிராவல் ஆகிட்டே வருது. அண்ணன் சீமான் அவர்கள் பணம் வாங்கினாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கருத்தை எதிர்கருத்து வைக்காம நாம எல்லாருமே இங்க தாவேக பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். தாவேக பத்தி பேசி 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 பேசிய இந்த ஒரு விஷயத்தை டைல்யூட் பண்ண வச்சிட்டோம். அது இப்ப அப்படியே வந்துட்டே இருக்கு. ஆமா, வாங்கினாரு 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 வாங்கினாரு. எவனாவது கருத்தை எடுத்து வச்சீங்களா? எடுத்து வையுங்கன்னா தான் சொல்றேன். மக்கள் தம்பிகள் எல்லாருமே திருந்துங்க. சண்டை போடாதீங்க. சண்டை போட நான் மொத்தமா பொத்தாம்பொதுவா எல்லாத்தையும் திருங்கன்னு சொல்லல. ஒரு சில பேர் மட்டும் அவங்களோட யூடியூப்போட சுயலாபத்துக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. சண்டை போடணும், அதுதான் விரும்புறாங்க அப்படின்ட்டு. மக்கள் அப்படி இல்லை. அவங்க விரும்புறதே ஒரு நல்ல தலைவன் வருமாட்டானா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் ஏங்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து அவங்கள ஒரு ஒரு இது மாதிரி நினைச்சிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இந்த வீடியோதோட முடிச்சுக்கிறேன். நீங்க இந்த சேனலுக்கு முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. மறக்காம அந்த ஷேர் பட்டனையும் லைக்கையும் கிளிக் பண்ணிட்டா இப்ப இது மாதிரி விஷயங்கள் இன்னும் பல பேருக்கு சென்றடைந்து நம்ம அண்ணனின் பெருமைகளும் சரி, தளபதி விஜயோட விஷயங்களும் நிறைய பேருக்கு போய் சென்றடையும். நம்மை தேடி வந்த தலைவர்களை நாம தான் வாழ வைக்கணும் ஒழிய பகைமையை பாராட்டாமல், பகையை பாராட்டாம பகைவனை கூடவே வச்சுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான். அதான் சொல்றேன். பகைவனை தூர ஓட்டம்னா அவன் ஓடி போயிட்டு நமக்கான ஒரு சதி செஞ்சுட்டு இருப்பான். ஆனா அந்த பகைவனை தூர விட்டுறாதீங்க. அந்த பகைவனை பக்கத்திலேயே வச்சுங்க. பக்கத்திலேயே வச்சுட்டு அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் அப்படிங்கிறத அப்சர்வேஷன்லயே வச்சிருந்து எந்த இடத்துல அந்த தப்பு பண்றான் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் அப்சர்வ் பண்ணி நாம அடிச்சாதான் 2026 ஜெயிக்க முடியும். சோ பகை ரொம்ப பெரிய விஷயம். அந்த பகைமையை பாராட்டாம நாம என்ன விஷயத்துக்காக போராடுறோமோ அந்த கருத்தியல் ரீதி மோதல்கள் மட்டும்தான் நடக்கணும். அந்த கருத்து மட்டும்தான் மக்கள்கிட்ட போகும். மக்கள்கிட்ட போச்சுன்னா இந்த கருத்தா, ஓகே இது சொன்னது யாரு, அண்ணன் சீமான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த 2020 ஓட்டு போடுற அன்னைக்கு நீ ஓட்டு போட்டு நல்ல தலைவனை செஞ்சுங்க. ஏன்னா அவங்க மக்கள் எப்பவுமே ஒரு மாற்றத்தை, நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கிறார்கள். நல்ல தலைவனை தான் விரும்புறாங்களா. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இப்ப வரைக்குமே ஒரு நல்ல தலைவனை விரும்புற மக்கள் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அந்த ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்திருக்கிற காலம் இப்ப வந்துகிட்டு இருக்கு. எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஒரு கேப் கிடைச்சிருக்குங்க. அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. அதுல தலைவன் ஏன் நம்ம தளபதி விஜயும் சரி, அண்ணன் சீமானும் சரி, அவங்க முன்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து அவங்க உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏமாத்திராதீங்க. யாரு நல்ல தலைவன் அப்படிங்கிறது நீங்களே அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணி 2000 ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.